சங்கீதம் 91:16, உன்னை நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை நான் உனக்கு காண்பிப்பேன். என்ன செய்வாரா? நீடித்த நாட்கள் உன்னை திருப்தியாக்கி. அப்படின்னு அர்த்தம். ஒன்றும் நீங்கள் என் வீட்டுக்கு வரீங்க, நான் உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பாடு வச்சு உங்கள் சாப்பிட, அதாவது உங்கள் அளவு எனக்கு தெரியும் எவ்வளோ சாப்பிடுவீங்கன்ட்டு, ஆனால் ஒரே ஒரு கரண்டியை வச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அரை வயிற்றோடு நான் உங்களை அனுப்பிச்சுட்டேன்னா நீங்கள் என்ன குறித்து என்ன நினைப்பீங்க? என்னடா அந்த மனுஷன் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அரை வயிற்று சாப்பாடோடு என்ன அனுப்புகிறாருன்னு சொல்லி என்ன குறித்து தப்பாக நினைக்க மாட்டீங்க? நான் சொல்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் சொல்கிறார், நீடித்து நான் உன்னை திருப்தியாக்குவேன். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு திருப்தியாகணும். உங்கள் சுகத்தில் நீங்கள் திருப்தியாக இருக்கணுங்க. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் திருப்தியாகிற மட்டும் உங்களை வாழ வைப்பாருன்றேன். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் வசனம் உண்மைங்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை உண்மையா? அது பொய் சொல்லுமா? சொல்லவே சொல்லாது. அப்பான்னு சொல்ல, நீடித்து நான் உன்னை திருப்தி ஆக்குவேன். நீங்கள் திருப்தி அடைஞ்சு போதும்னு சொன்னா தான் கர்த்தர் நிப்பாட்டுவார். உதாரணத்துக்கு எடுங்க, 2 மீன் 5 அப்பம் எப்போ நின்றுச்சு சொல்லுங்க? எப்பங்க நின்று? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியாகி போதுன்னு போதும் நின்றுச்சு. அது எப்படி? சும்மா நிற்கல, 12 கூட மீதி எடுத்துச்சு. 5000 புருஷர்கள் சாப்பிட்டு மீதி 12 கூட எடுத்து தான் அது நின்றுச்சு. திருப்தியானதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் நிறுத்தினார். விதவை வீட்டில் என்ன இருக்குது? ஆண்டவர் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, சரி சுற்றி இருக்க எல்லா வீட்டில் போய் எல்லா வீட்டில் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து ஊற்றிட்டே இருக்காங்க. ஓகே, தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இன்னும் பாத்திரத்தை வாங்கிட்டு வா, ஊற்றிக்கிட்டே இருக்காங்க, வந்துக்கிட்டே இருக்கு. எப்போ நின்றுச்சு? பிடிக்கிறதுக்கு பாத்திரம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நின்றுச்சு. ஆமாம் தானே? அப்போ தேவன் அளவை தீர்மானிக்கல, அளவை நீங்கள் தான் தீர்மானிக்கணுங்கிறார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்கின்றார். உங்கள் பொருளாதார வாழ்க்கையை நீங்கள் தீர்மானம் பண்ணணும். தேவனுடைய கை குறுகலை, தேவன் கொடுக்கறத நிறுத்தலை. நீங்கள் நினைக்கலாம் கொஞ்சம் தீர்க்கதரிசி கேட்குறான், உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஆண்டவர் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. ஓகே, தண்ணி கொண்டு வந்து அனுப்பிச்சால் முதல்ல எனக்கு ஒரு அடையை கொண்டு வாங்கன்றார். ஒரு அடையை கொடுத்தான் பாருங்களேன். இருக்கிற கொஞ்சம் மாவில் ஒரு சப்பாத்தியை ரெடி பண்ணி தீர்க்கதரிசிக்கு கொடுக்குறான். ஆனால் பஞ்சம் 3 வருஷம் தேசத்தில் பஞ்சம் இருக்குது. பஞ்சகாலம் முழுவதும் தீர்க்கதரிசியும் அந்த குடும்பத்தாரும், சொந்தக்கார அத்தனை பேரும் சாப்பிட்டுருக்காம பாருங்க, எடுத்தா வந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே வீடு முழுக்க நிரம்பல, இருக்கிறது கொஞ்சமாக, ஆனால் பஞ்சகாலம் முழுவதும் சாப்பிட வைத்தார். அதான் திருப்தி. சரியா? அப்போ இதை காரியத்தை மனசில் வைங்க. வாழா வயதில கர்த்தர் சாப்பிட மாட்டாருங்க. தேவனுடைய சித்தம் கிடையாது. அப்போ நீங்க விரும்பினா திருப்தியா உங்களை வாழ வைப்பாருன்றேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென்.